அப்படின்னா கொலை பண்றதுதான் இதுக்கு முடிவுன்னு சொல்றீங்களா? பின்ன உங்க போலீஸ் கோர்ட்டு கொடுக்குற தண்டனையால இந்த மாதிரி ஆளுங்களை திருந்திடுவாங்கன்னா இந்த சமுதாயத்துக்கு என்னோட அவசியம் தேவை இருக்காது மேடம். நீங்க அப்படி பண்றதுனால உங்க குடும்பத்தோட கதி என்ன ஆகும், அவங்களோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? குடும்பம் குட்டி எல்லாம் பார்த்து பர்மிஷன் வாங்கி பண்றதுக்கு நம்ம என்ன கல்யாணம் மேடம் பண்றோம்? இந்த மாதிரி பாதையில ஒருத்தனே நடக்கணும் மேடம். நாளைக்கு எல்லாரும் உங்க இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு அவங்களே ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு கொலை பண்ண ஆரம்பிச்சா இதுல எத்தனையோ பேர் அப்பாவிங்க கூட பலியாவாங்க. அவங்க பொறுப்பை நீங்க எடுத்துப்பீங்களா? மேடம், எதே ஒரு தர்மம் இதை எடுத்துக்கோங்க. அதுல சாவரம் எல்லாம் கெட்டவங்களே இல்ல மேடம். சில நல்லது நடக்கணும்னா சில தியாகம் செஞ்சுதான் ஆகணும். தியாகம், தர்ம யுத்தம், கடவுள், ராட்சசன், இந்த மாதிரியான பிரமையில இருந்து நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுவும் இல்லாம இப்படி ஜெயிலே உட்காந்துட்டு இருந்தா வெளியே போய் யாருக்கு என்ன செய்ய முடியும்? மேடம், என்ன ரொம்ப நாள் இங்க வச்சிருக்க மாட்டாங்க மேடம். ஏன்னா எனக்கு இன்னும் 16 வருஷம் ஜுவனைல இருக்கிறதுனால என்ன ரொம்ப நாள் இங்க வைக்க மாட்டாங்க. அதனால வெளியில போற வரைக்கும் இங்க சும்மா இருக்க முடியுமா? அதுக்கு தானே உங்களை இங்க வர வச்சிருக்கிறது. உங்களுக்கு நியூஸ் வேணும், எனக்கு விளம்பரம். இது யாருன்னு தெரியுதா? இல்ல. இவர இவன்தான் மேடம் எங்க அப்பா. இவர்தான் நான் சாவடிச்சது. இந்த அவதாரத்தோட முதல் பலி. எப்போ சாகடிச்சீங்க? போன மாசம். ஆனா இவர் இறந்து 14 வருஷம் ஆச்சு. மேடம், இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல நீங்க இருக்கணும் இருந்தது, நான் இல்ல. இவனை சாவடிச்சு முழுசா ஒரு மாசம் ஆகல, 14 வருஷம்ன்றீங்களே. நீங்க போன மாசம் பார்த்தது இவன, உங்க அப்பாவல்ல. அப்படின்னா நீங்க சொல்றது போன மாசம் நான் கொன்னது இவனை. நீங்க யாரையுமே கொல்லலன்னு சொல்றேன்.